கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 24:35 முதல் 48 வரை இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தம் சீடர்கள் மத்தியிலே தோன்றி சொல்லுகிறார். ஏன் இந்த அமைதியை கொடுக்கிறார்? இந்த சீடர்கள் கனவிலும் எதிர்பாராத பல நிகழ்வுகள் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததினால் உறைந்து போய் இருக்கிறார்கள். இறுதி இரவு உணவு தொடங்கி இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார், பேதுரு மறுதலிக்கிறார், யூதாஸ் தற்கொலை செய்து கொள்கிறார். இயேசுவின் பாடுகளும் சிலுவை மரணமும் இவர் தொடர் துக்க நிகழ்வுகளினால் இந்த சீடர்கள் பயந்து தனது உயிர் போய்விடுமோ என்று பயந்து ஒரு அறைக்குள்ளே அடைந்து இருக்கின்ற வேளையில் கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் மீண்டும், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், என்னை தொட்டு பாருங்க, நான் தான் இயேசு உயிர்த்தேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எவ்வாறு அன்போடு நம்ப செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்து சீடர்களை நம்ப வைக்கிறார். அதோடு மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் அவரை பற்றி எழுதிய அனைத்து வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்களது மனக்கண்களை திறக்கின்றார். இதுதான் நமது அன்பின் தகப்பன் இயேசுவின் அன்பு. தான் அழைத்த பிள்ளைகளை, தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் மறுதலித்தாலும் பயந்தாலும் அச்சத்தால் ஒடுங்கி போனாலும் உடைந்து போனாலும் கைவிடுவது இல்லை. மீண்டும் அவளை தேற்றி நம்பச் செய்து கரம் பிடித்து நடத்துகிற கடவுள் இன்றும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ அவரை மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் மகன், மகள், சீடன், சீடத்தி, ஊழியன், ஊழியக்காரி, ஜபக்குழுவின் தலைவன் என்று பல வகைகளிலே நாம் உலக பிரகாரமாக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் வாழ்விலே அவரை மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டும் இந்த முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆம், ஒவ்வொரு நாளும் நம் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் அவரை மறுதலித்து வாழ்வதனால் கிறிஸ்துவை கொன்று கொண்டிருக்கிறோம். எனது வாழ்க்கையின் நான் பின்பற்றுகின்ற நெறி கிறிஸ்தவம், ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அழகையை சார்ந்தது. நமது சொல்லும் செயலும் சிந்தனையும் சக மனிதனை எவ்வாறு நாம் பழி வாங்கலாம்? ஆண்டவர் சொன்ன கட்டளை, அன்பின் கட்டளை என்ன? கடவுளை அன்பு செய், அதற்கு இணையாக மனிதனை அன்பு செய். அன்பு செய்ய வேண்டுமென்றால் முதலிலே மன்னிப்பு தேவை, ஏற்றுக்கொள்ளல் தேவை, பிறரை குற்றப்படுத்துதல், பொய்சாட்சி கூறுதல் இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். கிறிஸ்து அவ்வாறு தான் வாழ்ந்தார், திருத்துதர்கள் அவ்வாறு தான் வாழ்ந்தார்கள். இன்று ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவ்வாறு வாழத்தான் அழைக்கின்றார். ஆனால் நாமோ அவரை மறுதலித்து வாழ்வுக்கு ஊற்றானவரை அனுதினமும் கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படி செய்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அறியாமையினாலே இப்படி செய்கிறோம். எது அறியாமை? கிறிஸ்துவை கிறிஸ்துவாக அறியாமல் இன்றும் பேரளவில் கிறிஸ்துவை வார்த்தையிலே சுமந்து கொண்டு வாழ்வதனால் அறியாமையில் இருக்கிறோம். அதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். எவ்வாறு நாம் இயேசுவை அறிந்து கொள்வது? அவரது கட்டளைகளை உண்மையாக மெய்யாக கடைபிடித்தால் மாத்திரம்தான் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இயேசுவை அறிந்து கொள்ளாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக, சீடனாக, சீடத்தியாக வாழ முடியாது. முகமூடிகளோடு வாழலாம், உலக மக்களை ஏமாற்றி கொண்டு வாழலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் தொண்டனாக, சீடனாக வாழ முடியாது. அவ்வாறு நாம் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் என இறைவார்த்தை கூறுகிறது. அவர் கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர். காரணம், உண்மை அவர்களிடம் இராது என்று சொல்லுகிறார். எது உண்மை? கிறிஸ்து தான் உண்மை. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது, கிறிஸ்து நம்மிடம் இருக்க மாட்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அவரது வார்த்தைகளை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது அவருடைய அன்பு, மன்னிக்கும் அன்பு, ஏற்றுக்கொள்ளும் அன்பு, எந்நிலையில் இருந்தாலும் நமது காயங்களை கட்டுகிற அன்பு, உடைந்து போனவர்களை உருவாக்குகிற அன்பு, வீழ்ந்து போனவர்களை தூக்கி விடுகிற அன்பு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரை அறிந்து வாழ்வரிடத்திலே நிறைவு பெறுகிறது என்று
அழகான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு இன்று தருகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தான் இறப்பதற்கு முந்தின நாள் இரவு கூட அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று யோவான் 14:27 சொன்னார். ஆனால் இன்று உலகமே ஒவ்வொரு தனி மனிதனும் தன் ஆத்மாவிலே அமைதியை இழந்து, அன்பை இழந்து, மன்னிப்பை இழந்து, ஏற்றுக்கொள்ளுதலை இழந்து இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி நாம் முகமூடி அணிந்து உண்மையிலே வாழ்க்கையிலே மறுதலித்து அவரை நாம் அன்பு செய்யாமல் வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். சக மனிதனை வெறுக்கும் பொழுது ஆண்டவரை வெறுக்கிறோம். சக மனிதனை அன்பு செய்ய மறுக்கும் பொழுது இயேசுவை அன்பு செய்ய மறுக்கிறோம். எனவே தான் அவர் சொன்னார், தன்னைத்தான் நேசிப்பது போல தன் அயலானையும் நேசி. இதுவே உயர்ந்த கட்டளை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி நமக்கு தருவது, ஆண்டவரை அறிவோம், அவரை அன்பு செய்வோம், அவரை அன்பு செய்வது போல சக மனிதனையும் அன்பு செய்வோம், அவரை அறிவதற்கு அவரது கட்டளைகளை கடைபிடிப்போம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களை ஒரு சாயலாக உருவாக்கி நாங்கள் வாழ வேண்டிய வழிகளை கட்டளையாக எங்களுக்கு தந்து அதை பின்பற்றி வாழ கற்றுத்தந்தீரே. உமது திருமகன் இயேசு மூலம் வாழ்வை வாழ்ந்து எங்களுக்கு கற்றுத்தந்தாரே. ஆனால் நாங்களோ உம்மையும் உமது திருக்குமாரனையும் தூய ஆவியும் மறுதலித்து வாழ்கின்ற வணங்கா கடுத்துடைய கூட்டமாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னித்து ஆசீர்வதித்து ஆவியில் நிறைத்து உமது பிள்ளைகளாக மாற்ற ஆசீர் வேண்டி அன்னை மரியாள் சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த பாஸ்கா ஞாயிறு திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது திருப்பலி பீடத்திலே நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அவரோடு கூட நம்மை சிலுவையில் அறைவோம். உண்மையான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக, சக மனிதனை அன்பு செய்பவர்களாக ஆண்டவரின் அரசை கட்டுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமேன்.